ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் சாம்பாரும், அப்புறம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பச்சை பட்டாணி புலாவ், பச்சை பட்டாணி பிரியாணி, முள்ளங்கி சாம்பார், இட்லி. அதுக்கு பருப்பு குக்கரில் வச்சாச்சு. அதே 3 கைப்பிடி பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டு பெருங்காயெல்லாம் போட்டு அது குக்கரில் வச்சுட்டேன். அதை மூடிட்டா ஒரு 4 விசில் வச்சா பச்சை பட்டாணி பிரியாணி செய்கிறேன். அது குக்கர் வச்சாச்சு. ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றினோடனே சூடாயிடுச்சு. சூடானோடனே இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு கல் போட்டு வதக்கலாம். இது ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு கடாயை வச்சாச்சு. ஆயில் போட்டாச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டோடனே பெருங்காயம் போட்டேன். பெருங்காயம் போட்டோடனே இதில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கருணக்கிழங்கு ஆட் பண்ணிட்டேன். ஒரு மீடியம் சைஸில் லைட்டாக ஸ்லைஸாக பண்ணிக்கிறேன். கருணக்கிழங்கு ஆட் பண்ணிட்டேன். இதை நம்ம இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனா பட்டை, லவங்கம், கசகசா, பெருஞ்சீரகம், சீரகம் எல்லாத்தையும் போட்டு அதிலே அரைச்சிட்டேன். அதை போட்டு இப்போது நல்லா இது பண்ணிட்டுருக்கேன். கருணக்கிழங்கு நல்லா ஆயிலே பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். அந்த சால்ட்டில் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போது இது பச்சை பட்டாணி பிரியாணிக்கு புதினா ஆட் பண்ணிட்டேன். புதினா வதங்குது. அதிலே ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிட்டேன். அதுவும் நல்லா வதங்குது வச்சு இப்போ இதில் மஞ்சாத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி ஆட் பண்ணிட்டேன். பச்சை பட்டாணி ஆட் பண்ணோடனே இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள் ஆட் பண்ண பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கினேன். 1.5 ஸ்பூனே பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கினேன். பிரியாணி மசாலாவுக்கு அப்புறம் இதில் தயிரும் ஆட் பண்ணிட்டேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு தண்ணி கொச்சினே இங்கே கருணக்கிழங்கு நல்லா கொஞ்சம் டீப்பாக ஆயிலே ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா நல்லா இதுவாகிடும். பாருங்கள், வெந்துடுச்சு கருணக்கிழங்கு நல்லா. சாம்பாருக்கு முள்ளங்கி எடுத்து கட் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு விசில் வந்துட்டோம். பச்சை பட்டாணி பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொச்சிச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணி குக்கர் விசில் நல்லா கொச்சிச்சு. ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். ரைஸ் ஆட் பண்ணோடனே குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். 2 விசில் வந்துட்டோம். எங்கள் டீப் ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டேன். கடுகு போட்டோடனே சீரகம் போட்டோடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதில் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்த முள்ளங்கியும் ஆட் பண்ணிட்டேன். முள்ளங்கி 2 கொதி வந்தோடனே பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறமா பருப்பு புளி தண்ணியெலாம் ஆட் பண்ணிட்டேன். அது நல்லா கொதிக்கிட்டோம். அது கொஞ்சம் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இட்லி ஊற்றி வச்சுட்டுருக்குறேன். இட்லி ரெடி ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம பச்சை பட்டாணி பிரியாணியை ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம்.